மழை, வெள்ளம், வெயில், குளிர் என அனைத்து சூழல்களையும் தாண்டி இந்திய பாதுகாப்பு படையினர் எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்தி வருகின்றனர். எல்லைக்குள் தூசு துரும்புகள் நுழைய வேண்டும் என்றாலும் பாதுகாப்பு படையினரை மீறிதான் நுழைய வேண்டும். இப்படியான சூழலுக்கு மத்தியில் எல்லைப் பகுதிக்குள் நுழைய முயன்ற ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உண்மையில் என்ன நடந்தது பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே பல ஆண்டுகளாக பகை இருந்து வருகிறது. சமீபத்தில் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு இந்த பகை மேலும் அதிகரித்திருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்தும் ஜம்மு காஷ்மீர் வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவி பயங்கரவாத செயலில் சிலர் ஈடுபட்டு வருகின்றனர். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்திய பாதுகாப்பு படையினரின் அதிரடி நடவடிக்கையால் சட்டவிரோதமாக ஊடுருவும் சம்பவங்கள் குறைந்துள்ளன. இந்த நிலையில் பாகிஸ்தானை போல தற்போது வங்கதேசத்திலிருந்து ஊடுருவல் சம்பவம் அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் வங்கதேசத்தில் நடந்த மாணவர்கள் வன்முறையை தொடர்ந்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதனையடுத்து நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையில் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைந்தது. இப்படி பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்தது அந்நாட்டு நீதிமன்றம். இந்த உத்தரவை தொடர்ந்து வங்கதேசத்தில் பதற்றமான சூழல் நீடித்து வருகிறது. அச்சம் காரணமாக பலர் இந்தியாவை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவிய நபர்களை எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து எல்லை பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் அமைதியின்மை ஏற்பட்டபோது சட்டவிரோதமாக இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற 10,000க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என கூறப்பட்டுள்ளது. எல்லை பாதுகாப்பு படையினரின் உயர்ந்த தொழில்முறையை இந்த கைது நடவடிக்கை வெளி உலகத்திற்கு எடுத்து காட்டியுள்ளது. அதே சமயம் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு எல்லை பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை தீவிரப்படுத்தி உள்ளனர் என்பதை இந்த சம்பவம் பிரதிபலிக்கின்றன என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது.